ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து என்ன, அது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் என்னென்னா இஃப் கண்டிஷனும் அதுக்கப்புறமேட்டுக்கு லூப்ஸ்னால் எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான கார்டு வந்து நான் மேலே தரேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து பிஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து போன வாட்டி நாம் இஃப் கண்டிஷன் பார்த்தோம். ஸோ ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஒய். அதாவது என்னென்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C++ல வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, பைத்தான் வந்து என்னென்னா மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட சின்டெக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இப்போது அது சின்டெக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா டெஃப்னு ஃபஸ்ட்டு ஒரு கீவேர்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒன்று கொடுத்துடணும். ஓகே, இந்த ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ப்ராக்கெட்டில் அது என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இங்கே பேராமீட்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ எம்டியாக கூட இருக்கலாம். ஓகே, இங்கே உள்ளார வந்து கண்டிப்பாக அதே மாதிரி இன்டென்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். பைத்தானில் எப்பயுமே இன்டென்ட் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஓகே, உள்ளார வந்து என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் ஏதோ ஒன்று நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே இது நாம் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, பட் நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு என்னென்னா அது வந்து ரன் ஆகி பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டால் நம்ம ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா பிரிண்ட் ஆகலை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்பயுமே கால் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுத்துனா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மட்டும்தான் அது வேலை செய்யும். மற்ற ப்ரோக்ராம் மாதிரி மற்ற லைன் ஆஃப் கோடிங்க்கும் இந்த லைன் ஆஃப் கோடிங்க்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஒரு விஷயம் நம்ம தேவைங்கிற மட்டும்தான் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஒரு விஷயம் வந்து எப்பயுமே ரன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாக எழுதிக்கலாம். ஸோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டு அதே மாதிரி வெறும் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகிடும். இப்போ வந்து பிரிண்டட் ஃப்ரம் ஃபங்க்ஷன் வந்துருச்சா. ஓகே, ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்குறது அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னு ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ வந்து ஓகே வெளியே வந்தாச்சு. ஓகே, நேமில் வந்து என்னென்னா இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ் நான் கொடுத்துட்டு அண்ட் இங்கே வந்து என்னென்னா நான் வந்து நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா நீங்களே பார்க்கலாம். பிரிண்டட் ஃப்ரம் ஃபங்க்ஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா ஒரு இடத்துல எழுதிட்டா போதும், எத்தனை இடத்துல வேணாலும் கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து இதை வந்து நான் இந்த இஃப் கண்டிஷன்லேருந்து கால் பண்ணலாம், ஒயில் லூப்லேருந்து கால் பண்ணலாம், ஃபார் லூப்லேருந்து கால் பண்ணலாம், எந்த ஃபைலேருந்து வேணாலும் நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோடு வந்து தேவையானப்போ ரன் பண்ணணும், ஆனால் தேவையான ஃபைல்ஸில் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸை பற்றி இதான் வந்து பேசிக்கான விஷயம். நம்ம இதை பற்றி டீப்பாக போகணும் அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ் பைதான் டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்னா இது வந்து பேசிக் அண்ட் ஸ்டார்டர் பேக்குங்கிறதுனால நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே, எப்படி அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி இதுனா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நேம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஏஜ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக கொடுத்து பாருங்கள். அண்டு இப்படி தான் வந்து ஏஜ்னால் இங்கே வந்து 23 கொடுக்கணும். அண்ட் நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து ஏஜுக்கு வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 நீங்கள் ஒரு ஏஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நீங்கள் அதுக்கு வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த டிஃபால்ட்டை தூக்கிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் காட்டும். என்ன கருத்துனா ஏஜுங்கிற வேல்யூக்கு வந்து டேட்டா மிஸ்ஸிங் அப்படின்னு. ஸோ நான் இப்போ ஏஜ் வந்து 25 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணும்போது வந்து என்னென்னா எனக்கு வந்து எரர் காட்டாது. ஓகே, ஏன்னா ஏஜுக்கு வந்து நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா வந்து இங்கே வந்து 21 அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய ஏஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா ரன் பண்ணும்போது நம்ம ஏஜும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணால் இன்னும் ஏஜ் வந்து 21 வந்துருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லாட்டினா வந்து நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் தென் ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நேம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கு வந்து நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அங்கே ஒர்க்குன்னு ஒன்று இருக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து
நான் வந்து நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒர்க்குக்கு வந்து என்னென்னா நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பேராமீட்டரை டிஃபைன் பண்ணி நாம் வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் ஏற்கனவே லைனாக கொடுக்கறனால கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ஆர்டர் இல்லாமல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் கொடுக்கறதுக்கும் அண்டு இங்கே வந்து நம்ம வந்து ஒர்க்கை வந்து கொடுத்துருவோம். ஒர்க் கொடுத்துட்டு அண்ட் தென் இங்கே வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இந்த வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் கொடுப்போம். ஓகே, அடுத்த ஒன்றில் வந்து என்னென்னா வேல்யூவோட கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 2 வாட்டி அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இங்கே வந்து என்னென்னா பிரிண்டட் ஃப்ரம் ஃபங்க்ஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ் அண்ட் ஒர்க் வந்து என்னென்னா ட்ரூன்னு இருக்குது அண்ட் ஏஜ் வந்து என்னென்னா 21 இருக்குது. ஓகே, என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ் வந்து நேம். ஓகே, இப்படியானா ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறது கன்ஃபியூஸாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இப்படி நம்ம கொடுத்துடலாம் ஏஜ் அண்ட் தென் வந்து என்னென்னா ஒர்க். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி கொடுத்துருவோம். இப்படி கொடுத்து நான் வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து கமா கொடுக்கணும், அது பேர் டாட் கொடுத்துட்டோம், மாற்றிடலாம். ஸோ ஓகே, நேம் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ், ஏஜ் வந்து ட்ரூன்னு இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் பாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே ஹோவர் பண்ணனாலே நமக்கு வந்து காட்டும். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா ஒர்க் வந்து நம்ம வந்து 21 கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து ஏஜ் வந்து என்னென்னா நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து ஃப்ளோ வந்து தப்பாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வந்து என்னென்னா இந்த நேமிங் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் நேம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ்னு கொடுத்துட்றேன், அடுத்து ஏஜ் வந்து நான் 21 கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஒர்க் வந்து நான் ட்ரூன் கொடுக்கறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனக்கு இங்கேயும் வந்து அதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, அண்ட் ஓகே, நீங்கள் இப்போ கிளியராக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஓகே, அவ்வளோதான். இதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். நேமிங் வச்சு எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம், நேமிங் இல்லாமல் ஆர்டர் எப்படி கொடுக்கறது, இது வந்து அன்ஆர்டராக கொடுக்குறது. ஸோ இது 2 விஷயம் பார்த்தாச்சு. ஸோ பேசிக்கலாக ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ தான். அண்ட் தென் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனை விட்டுலாம். டெஃப் அடிஷனில் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்குகிறோம், அண்ட் ஒயில் வந்து நம்ம வந்து என்னென்னா என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு வந்து என்னென்னா 10 வந்து அடிஷன் ஆகி வரும். ஓகே, ஸோ வந்து என்னென்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், நான் வந்து என்னோடய வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் வந்து இங்கே வந்து என்ன எக்ஸ்பிரஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இனிமேக்கு இவனை தூக்கிடுவோம். அண்ட் தென் நான் இப்போ வந்து ஆட் வந்து கால் பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு வந்து என்னென்னா நான் வந்து 10ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து என்னென்னா நான் வந்து ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா ஓகே சாரி கிளியர் பண்ணிடுவோம். அண்ட் தென் ரன் பண்ணும்போது எனக்கு 10 + 10 20 வரும். ஓகே, வந்துடுச்சா? ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் ரிட்டனுக்கு கீழே இருக்கிற எந்த கோடுமே வந்து ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிஃபோர் ரிட்டன், இதே வந்து நான் வந்து என்னென்னா ஆஃப்டர் ரிட்டன் சொல்லி 2 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இது ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா ரிட்டனுக்கு கீழே இருக்கிற எந்த கோடுமே எனக்கு வந்து ரன் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ வந்து ரிட்டனுக்கு எப்பயுமே ரிட்டனுக்கு மேலே தான் நீங்கள் கோடு எழுதணும், ரிட்டனுக்கு கீழே கோடு எழுதணும், அது ரன்னே ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ் வேறு இல்லை, சார்ஜ் போட்டுக்கும். ஓகே, சார்ஜர் இருக்கலாம். ஓகே, சார்ஜ் போட்டாச்சு. அண்ட் இவ்வளோ தான் வந்து என்னென்னா இங்கே நமக்கு என்னென்னா வார்னிங் காட்டும். அதாவது வந்து என்னென்னா ரிட்டனுக்கு கீழே வந்து அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும். ஸோ இதான் வந்து பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் பற்றி. நம்ம அட்வான்ஸ்டாக ஃபங்க்ஷனில் வந்து என்னென்னா இங்கே வந்து கீவேர்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆர்க்ஸ், குவாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்க வேணாம், இது வந்து நம்ம ரொம்பவே அட்வான்ஸ் டாபிக் மாதிரி இருக்கும். ஸோ போக போக பார்த்துக்கலாம். பை பை, see you, take care, do subscribe and share with your friends who all are learning Python. Okay, bye bye.